நடிகராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய விஜய் தற்போது பெண்களின் பாதுகாப்பை மையமாக கொண்டு ஒரு புதிய முயற்சியை தொடங்கி வைத்துள்ளார். ஆனால் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் உண்மையில் என்ன? இது பெண்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் தாட்ஸ். நம்ம சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பு என்பது எப்போதுமே முக்கியமான ஒரு விஷயம். பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் முதல் வேலைக்கு செல்லும் பெண்கள் வரை அனைவரும் பாதுகாப்பாக உணரக்கூடிய சூழல் உருவாக வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. இதை மனதில் வைத்துதான் முதலமைச்சர் விஜய் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் விஜய் நேரடியாக ரோந்து வாகனத்தை இயக்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். அந்த காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சிங்கப்பெண் என்ற பெயரே தைரியம், துணிச்சல் மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக இருக்கிறது. பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் பயமின்றி வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சிறப்பு அதிரடிப்படையின் முக்கிய நோக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது மற்றும் அவசர நேரங்களில் உடனடி உதவியை வழங்குவதாகும். பொதுவாக பெண்கள் எதிர்கொள்ளும் தொல்லைகள், மிரட்டல்கள் அல்லது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளுக்கு விரைவாக பதிலளிக்கக்கூடிய ஒரு தனிப்படை அமைப்பாக இது செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சிறப்பு ரோந்து வாகனங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. விஜய் தனது உரையில் ஒரு முக்கியமான கருத்தை பகிர்ந்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும், பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வது அரசின் முக்கிய பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் நிம்மதியாக கல்வி கற்கவும், வேலைக்கு செல்லவும், இரவு நேரங்களிலும் அச்சமின்றி பயணிக்கவும் முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாக பார்க்கப்படுகிறது. நண்பர்களே, ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை அளவிட வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்தாலே போதும் என்று பலர் கூறுவார்கள். அந்த வகையில் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டால் அது பெண்களின் பாதுகாப்பில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் எந்த திட்டமாக இருந்தாலும் அதன் உண்மையான வெற்றி மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் மாற்றத்தில்தான் இருக்கிறது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் எதிர்காலத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, பெண்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது, குற்றங்களை குறைக்க உதவுகிறதா என்பதையெல்லாம் மக்கள் கவனமாக பார்க்கப் போகிறார்கள். அதே நேரத்தில் பெண்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வும் சமூக பொறுப்பும் அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்பதும் மிக முக்கியம். அப்படின்னா நண்பர்களே, இந்த புதிய சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் குறித்து உங்கள் கருத்து என்ன? இது பெண்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இது போன்ற முக்கிய செய்திகள், சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் சிந்திக்க வைக்கும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஃபயர் டாட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.